अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிச்சரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய மிக தலைசிறந்த முக்கியமான ஆச்சாரியர் என்னால் அது எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர், பாஷ்யக்காரர் என்றெல்லாம் வழங்கப்பெறுகின்ற யதிராஜர், அவரைத்தான் சொல்லுகிறோம். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கே எம்பெருமானார் தரிசனம் என்றே நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார் என்று மணவாள மாமனிகள் அருளிச் செய்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானாரை குறித்து அற்புதமாக 74 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளிச் செய்திருக்கிறார். அந்த ஸ்தோத்திரம்தான் யதிராஜ சப்ததி என்று வழங்கப் பெறுகிறது. எம்பெருமானை குறித்தும் பிராட்டிமார்களை குறித்தும் ஸ்தோத்திரத்தை அருளிச் செய்த வேதாந்த தேசிகன் எம்பெருமானாரை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளிச் செய்கிறார். இந்த யதிராஜ சப்தத்தினுடைய தொடக்கத்திலே எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜருக்கு முற்பட்ட ஆச்சாரியர்கள் யார் யாரோ அவர்களையெல்லாம் வணங்கி அதற்கு பிறகு எம்பெருமானாரை வணங்குதல் என்று அப்படி ஸ்தோத்திரத்தை அமைத்திருக்கிறார். அதிலே முதலிலே பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், சேன முதலியார், நம்மாழ்வார், நாதமுனிகள் என்று முதல் 5 ஸ்லோகங்களிலே வரிசையாக அந்த ஆச்சாரிய பரம்பரையில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை வணங்கினார். அந்த நாதமுனிகளுக்கு அடுத்தபடியாக நாதமுனிகளுடைய பிரதான சிஷ்யரான உய்யக்கொண்டார் என்கிற ஆச்சாரியரை வணங்குகிறார். இந்த 6வது ஸ்லோகத்திலே நாதமுனிகள் 4000 நம்மாழ்வாரிடத்திலிருந்து பெற்றார். 4000 மட்டுமல்ல, ரகசியத்திரயத்தையும் பெற்றார். ரகசியத்திரயத்தை யார் உபதேசிக்கிறாரோ அவர்தான் ஆச்சாரியன் என்று சொல்லுவார்கள். அதனால் நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் ரகசியத்திரயத்தை உபதேசித்தார். ரகசியத்திரயம் என்னால் திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்கிற 3 ரகசியங்கள். இதெல்லாம் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவரவர்கள் ஆச்சாரியரிடத்தில் போய் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். எல்லாவற்றையும் நாம் இப்படி தொலைக்காட்சியிலேயே சொல்லிவிட முடியாது. ஆஹா, அந்த ரகசியத்திரயத்தை பெற்று அதற்கு பிறகு 4000 திவ்ய பிரபந்தங்கள், அதனுடைய உட்பொருள்கள் எல்லாவற்றையும் நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு அருளிச் செய்தார். இதில் ஒரு விஷயம் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். என்னவென்றால், நம்மாழ்வாருடைய காலம் எப்போதோ, நாதமுனிகளுடைய காலம் எப்போதோ. நாதமுனிகள் என்பவர் இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 1000-1200 வருடங்களுக்கு முன்னாலே எழுந்தொழி இருந்தவர் என்றுதான் அவருடைய காலமானது சொல்லப்படுகிறது. கிபி 827 என்னமோ ஞாபகம் இல்லை சரியா, அந்த காலத்தில் தான் அவதரித்தவர். அதாவது இப்பொழுது நாம் 2025 இருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு ஒரு 1200 வருடங்களுக்கு முன்னாலே, இன்னும் சற்று ஏறக்குறைய இருக்கலாம், அந்த காலத்திலே அவதரித்தவர் நாதமுனிகள். ஆனால் நம்மாழ்வார் என்கிறவர் சம்பிரதாயப்படி, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய நூல்களின்படி நம்மாழ்வார் என்பவர் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவதரித்தவர். அதாவது கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே நம்மாழ்வார் அவதரித்தார் என்று தான் குரு பரம்பரை காட்டுகிறது. அந்த கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே கலியினுடைய 48வது நாள் நம்மாழ்வாருடைய அவதாரம் என்று கூட சொல்லுவதுண்டு. இப்பொழுது கலி வருஷம் என்கிறது 5126வது வருஷம் நடைபெறுகிறது. இந்த வருஷத்திற்கு, கலி வருஷத்திற்கு
5126 என்று ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள். அப்போ கலி ஆரம்பித்த வருஷத்தில் நம்மாழ்வார் பறந்தார் என்றால், நம்மாழ்வார் பறந்து கிட்டத்தட்ட 5100 வருடங்கள் ஆகிவிட்டன என்பதுதான் சம்பிரதாயத்தினுடைய கணக்கு அது. ஆனால் நவீன ஆராய்ச்சியாளர்கள் ஏதோ காரணங்கள் சொல்லி அப்படி அல்ல இப்படி அல்ல என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிற பொழுது நம்மாழ்வாருடைய அவதாரத்தை கூட 7ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட காலமாகத்தான் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அது வேறு கதை. அதை பற்றி நாம் இங்கே விவாதிக்க வரவில்லை. நம்முடைய கருத்து என்னன்னு கேட்டால், அவர்களுக்கு அவதரித்த காலம் எதுவாக இருந்தால் நமக்கு என்ன, அவருடைய தத்துவங்கள் தான் நமக்கு உத்தேசம். அவர்கள் இந்த காலத்திலே தான் அவதரித்தார் என்று நிர்ணயம் செய்வதனாலே இப்பொழுது நமக்கு என்ன பயன் என்று கேட்டால் ஒரு பயனும் கிடையாது. ஏதோ ஆராய்ச்சி செய்தோம் என்கிற பயனை தவிர வேறு பயன் கிடையாது. ஆனால் நம்மாழ்வார் என்ன அருளி செய்தார், அதில் என்ன தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கிற, அந்த தத்துவங்களை நாம் பின்பற்றினால் நமக்கு என்ன நன்மை விளையும் என்று அதிலே தான் நாம் கவனத்தை செலுத்த வேண்டுமே தவிர அந்த காலத்தை பற்றி நமக்கு என்ன என்று இதெல்லாம் காக்கதந்த விசாரகா என்று சொல்லுவார்கள். அதாவது காக்கைக்கு எத்தனை பல் இருக்கிறது, பூனைக்கு உடம்பிலே எத்தனை ரோமம் இருக்கிறது என்று ஒருத்தன் எண்ணினானாம். அது ஒரு காரியம்தான். ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம் என்று கேட்டால் நாம் என்ன பயன் சொல்லுவது? அதுபோலத்தான் இதெல்லாம் காக்கதந்த விசாரம் என்று சொல்லுவார்கள். அதிலே நாம் போக வேண்டாம். ஆழ்வார் நாதமுனிகள் நம்மாழ்வார் காலத்திற்கு வெகு முற்பட்டவர் என்கிறது குரு பரம்பரை சொல்லக்கூடிய செய்தி. அப்படி இருக்கிற பொழுது நம்மாழ்வார் எப்படி நாதமுனிகளுக்கு உபதேசித்திருக்க முடியும் என்றெல்லாம் கேள்வி எழுகிறது. ஆனால் இந்த சரித்திரமே அது நமக்கு ஒரு விதமாக காட்டுகிறது. இதெல்லாம் அவரவர்கள் நம்புபவர்களுக்கு நம்பிக்கை, நம்பாதவர்களுக்கு நாம் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்ன சொல்லுகிறார் என்றால், நாதமுனிகள் என்பவர் யோக ரகசியத்திலே வல்லவர். அதாவது யோகத்தினாலே அவர் பல காரியங்களை செய்யக்கூடியவர். அதாவது அந்த விஷயங்களெல்லாம் அஷ்டாங்க யோகம் தெரிந்தவர்களுக்கு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த கண்ணினுள் சிறுத்தாம்பை 12,000 தடவை ஜபிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுதோ இதற்கு முன்னாலே யாரும் முயற்சி செய்யலை. ஆனால் ஏன் நாதமுனிகளாலே அது முடிந்தது என்று கேட்டால், நாதமுனிகள் யோகத்திலே வல்லவராகையினாலே தான். அதாவது நினைத்து பாருங்கள், கணிஞ்சுர்த்தாம்பை 12,000 தடவை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் எத்தனை நாளாகும் என்றால், ஏறக்குறைய நான் ஒரு கணக்கு சொன்னேன். நான் ஒரு தடவை கண்ணினுத்தாம்பை சொல்கிறதுக்கு 3 நிமிடம் என்று வைத்து கொண்டால் ஒரு மணி காலத்திற்கு 20 தடவை சொல்லலாம். அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி காலம் என்றால் 500 தடவை சொல்லலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ 12,000 தடவைக்கு எத்தனை நாள் வேணும் என்று கணக்கு போட்டால் எத்தனை நாள் வேணும்? குறைஞ்சபட்சம் 24 நாள் அல்லது 30 நாள் வேணும். 25 நாள்கள் எழுந்தே போகாமல், உணவிற்கோ உடல் உபாதைக்கோ எழுந்து செல்லாமல் ஒரே இடத்துல இருந்து கொண்டு 12,000 தடவை அதை விடாமல் ஜபிப்பது என்கிறது நம்மை போன்றவர்களாலே முடியாது. ஆனால் யோகத்திலே வல்லவராயிருந்தபடியினாலே நாதமுனிகளுக்கு அது முடிந்தது. அதனால தான் அவர் அந்த நம்மாழ்வாரையும் அந்த யோக நிலையிலேயே அவர் சாட்சாத்கரித்தார். அதனால் அதுக்கு யோக சாட்சாத்காரம் என்று பெயர். நம்மாழ்வார் அப்பொழுது தம்முடைய ஜீவிய தசையிலே எழுந்தருளியிருக்கவில்லை. இருந்தாலும் நாதமுனிகளுக்கு அவர் காட்சியளித்தார் என்னால் அது யோக நிலையிலே பெறப்பட்ட பேர் என்று சொல்கிறார். அப்படித்தான் பெற்றவற்றைத்தான் தம்முடைய சீடரான உய்யக்கொண்டார் என்பவரிடத்திலே கொடுத்து விட்டு சென்றார் என்று குரு பரம்பரையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால நாதமுனியுடைய பிரதான சிஷ்யர் உய்யக்கொண்டார் என்பவர். அந்த உய்யக்கொண்டாரை வணங்குகிறேன் என்று இந்த 6வது ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். நமஸ்யாம் அரவிந்தாட்சம் நாதபாவே வியவஸ்திதம் சுத்தசத்வமயம் சௌரே அவதாரமிவாபரம். அரவிந்தாட்சம் நமஸ்யாமி. அரவிந்தாட்சம் அந்த உய்யக்கொண்டார் என்பவருக்கு இயற்பெயர், இயற்கை திருநாமம் என்னென்னா புண்டரீகாட்சர் என்பது பெயர். என்ன காரணம்? அவர் அவதரித்தது திருவள்ளரை என்கிற திவ்ய தேசத்திலே. இந்த உய்யக்கொண்டார் என்பவர் திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த திருவள்ளரை என்கிற திவ்ய தேசத்திலே அவதரித்தவர். வெள்ளரை என்றாலே இந்த திவ்ய தேசத்தில் வெண்மையான பாறைகள் எல்லாம் இருந்துதான். அதனால் அந்த திவ்ய தேசத்திற்கு வெள்ளரை என்று பெயராம். அந்த திருவள்ளரையில் அவதரித்தவர். அந்த திருவள்ளரையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கிறானே, அவனுக்கு புண்டரீகாட்சன் என்பது தான் இன்றைக்கும் திருநாமம். அது தனக்கு குழந்தை பிறந்தவுடனே அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தையே இந்த குழந்தைக்கு வைத்து விட்டார்கள். அதனால் இவருக்கு பேரே என்னன்னா புண்டரீகாட்சர் என்பது தான் பெயர். புண்டரீகம் என்னால் தாமரை, அக்கம் என்னால் கண்கள். அதை இவர் அரவிந்தாட்சம் என்று சொல்லுகிறார். அரவிந்தன்னாலும் தாமரை.
புண்டரீகாட்சர்னாலும் அரவிந்தாட்சர்னாலும் பொருள் ஒன்று தான். ஆனால் நமஸ்யாம் அரவிந்தாட்சம், அந்த அரவிந்தாட்சரான புண்டரீகாட்சரை நமஸ்யாமி நான் வணங்குகிறேன் என்கிறார் வேதாந்த தேசிகன். அதுக்கு மேலே நாதபாவே வியவஸ்திதம், அந்த புண்டரீகாட்சர் எப்படிப்பட்டவர் என்னால் நாதமுனிகளையே எப்பொழுதும் பற்றி கொண்டிருந்தவர். நாதபாவே வியவஸ்திதம் என்னால் நாதமுனிகளையே தம்முடைய கருத்தில் கொண்டிருந்தவர் என்று அவர் நாதமுனிகளை தவிர அவருக்கு வேற எதுவுமே தெரியாது. எப்பொழுதும் நாதமுனி 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 என்று அப்படி நாதபாவே வியவஸ்திதம் என்று சொல்றார். இன்னும் சொல்ல போனால் உலகுக்கெல்லாம் நாதனாயிருந்தவர் என்று கூட ஒரு அர்த்தத்தை சொல்லலாம். அது மேலே வரப்போகிறது, அவருடைய சரித்திரத்தில் அது தெரிவிக்கப்படுகிறது. அவர் எப்படிப்பட்டவர்? சுத்த சத்துவமயம். சுத்த சத்துவமயம் என்னாலனா ரொம்ப அவர் பிறக்கிற பொழுது நல்ல வெள்ளை வெளையர்னு இருந்திருப்பார் போல இருக்கு. அதனால் அவருடைய திருமேனி எப்படிப்பட்டதுன்னா மிக வெண்மையாக இருந்தபடினால் சுத்த சத்துவமயம் என்று அப்படியும் சொல்லலாம். இன்னொன்று என்னன்னா நல்ல சத்துவகுணம் மிக்கவர். தேக குணம் மட்டும் இல்லை, ஆத்ம குணமும் அவருக்கு சுத்த சத்துவமயமாக இருந்தபடினாலே சுத்த சத்துவமயம். சௌரேகே அவதாரமிவ அபரம், சௌரி எம்பெருமானுடைய மற்றொரு அவதாரம் போலே இவர் இருந்தவர் என்று அவர் சொல்லுகிறார். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் அங்கே சூக்ஷ்மத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால் சௌரேக கண்ணனுடைய சௌரி என்பது என்ன? சூர வம்சத்திலே பிறந்தவன் சௌரி, அதாவது சூரசேனனுடைய வம்சத்திலே பிறந்தவர் கண்ணபிரான். அதனால் அவருக்கு சௌரின்னு பேர். அவருடைய இன்னொரு அவதாரம் போலே இந்த உய்ய கொண்டார்னு சொல்கிறார். இதுக்கு என்ன காரணம் என்றால் பாருங்கள், நாதமுனிகள் அவருக்கு பக்தி யோகத்திலேயும் வல்லவர், யோக ரகசியத்திலேயும் வல்லவர் அவர். அதே சமயத்தில் நம்மாழ்வாரிடத்திலிருந்து இந்த பிரபத்தி மார்க்கத்தையும் விசேஷமாக அவர் அறிந்து கொண்டார். பிரபன்ன ஜன கூட்டஸ்தரான நம்மாழ்வாரிடத்திலிருந்து திவ்ய பிரபந்தங்களையும் இந்த பிரபத்தி மார்க்க விசேஷங்களையும் அர்த்த விசேஷங்களையும் அவர் பெற்றார். இதில் நாதமுனிகள் தம்முடைய சிஷ்யர்களிலே குருகை காவலப்பன் என்று ஒரு சிஷ்யர், மற்றொரு சிஷ்யர் இந்த புண்டரீகாட்சர். இவர்கள் இருவரையும் பார்த்து உங்களுக்கு எது வேண்டும், அந்த யோக ரகசியம் வேணுமா அல்லது இந்த திவ்ய பிரபந்தங்கள் வேணுமா என்று கேட்டாராம். ஆனால் அவர் என்ன காரணம், இவர் என்ன பண்ணினார்? புண்டரீகாட்சர் யோக ரகசியத்தை நான் பெற்றால் நான் ஒருத்தன் தான் மோட்சத்தை அடைய முடியும், ஆனால் திவ்ய பிரபந்தத்தை பெற்றால் அதை உலகெங்கும் பரப்பி உலகமெல்லாம் மோட்சத்தை அடையுமே. அப்போ என்ன பண்ண வேணும்னா எனக்கு யோக ரகசியம் வேண்டாம், திவ்ய பிரபந்தம் தான் வேணும்னு கேட்டாராம். ஆனால் குருகை காவலப்பன் என்கிறவர் அவர் யோக ரகசியத்தை பெற்று போனார் என்று அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் என்ன பண்ணினார்னா உலகமெல்லாம் வாழ வேணும் என்பதற்காக இவர் என்ன பண்ணினார்? அந்த பிரபத்தி மார்க்கத்தை நமக்கு நன்றாக எடுத்துரைப்பதான திவ்ய பிரபந்தத்தையே வேண்டும் என்று கேட்டு யோக ரகசியத்தில் எனக்கு ஒத்தனுக்குத்தான் பலன் கிடைக்கும், மற்றவர்களுக்கு பலன் கிடைக்காதே, அப்போ மற்றவர்களுக்கும் கிடைக்கணும்னா இந்த வழியிலே தான் நாம் செல்ல வேண்டும் என்று அந்த நாதமுனிகளிடத்தில் ஆச்சாரியரிடத்தில் தமக்கு அத்தையே உபதேசிக்கும்படி காட்டார். அப்பொழுதுதான் அவர் என்ன பண்ணினார்? ஆச்சாரியர் அடரா, உலகமெல்லாம் உய்ய வேண்டும் என்கிற அபிப்பிராயத்திலே நீர் இப்படி அபிப்பிராயம் கொண்டு இப்படி அந்த அர்த்தத்தை நீர் கேட்டபடியினாலே நீர் உய்ய கொண்டார் என்று உலகம் உய்ய பிரபந்த விசேஷங்களை அந்த பிரபத்தி மார்க்க விசேஷங்களை கொண்டவராகினாலே இவருக்கு உய்ய கொண்டார் என்ற பெயர் ஏற்பட்டது. ஆக இப்படி உலகமெல்லாம் உய்ய வேணும் என்று இவர் நினைத்தபடியினாலே இவர்தான் நாதபாவே வியவஸ்திதம். உலகத்திற்கெல்லாம் நாதனா, நாதன்னா யாரு? தன் கீழே இருக்கிறவனெல்லாம் எவன் காப்பாற்றுறானோ அவனுக்குத்தான் நாதன்னு பேர். அவன் காப்பாற்றவில்லையினால் அவர்களெல்லாம் அநாதைகளாகனா போவார்கள். அதுபோல் இவர் என்ன பண்ணினார்? திவ்ய பிரபந்தத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கலன்னா அவர்கள் அநாதைகள் ஆகிவிடுவார்களே என்கிற காரணத்தினாலே அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்தபடியினாலே இவர் நாதபாவே வியவஸ்திதம் என்று சொன்னார். இது இவர் பண்ணின காரியம் என்ன காரியம்னா பகவான் பண்ணுற காரியம்தான். பகவானும் இந்த உலகத்தை எல்லாம் உய்வு பெற வேண்டும், உய்விக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல பல அவதாரங்களை செய்து கீதை முதலான சாஸ்திரங்களை கொடுத்து கண்ணன் இவ்வளவு பாடுபட்டானே எதற்கு பண்ணினான்னா இந்த உலகத்திலே இருப்பவர்களுக்கு நல்ல ஞானத்தை உண்டாக்க வேண்டும் என்று. அதே காரியத்தை இப்பொழுது புண்டரீகாட்சர் செய்தபடியினாலே இவரை வேதாந்த தேசிகன் சௌரேகே அவதாரமிவ அபரம், அந்த எம்பெருமானுடைய மற்றொரு அவதாரம் போலே இவர் என்கிறார். எதற்குன்னா எம்பெருமானும் கூட உலகோர்களெல்லாம் ஞானம் பெற்று உய்ய வேணும் என்று நினைக்கிறான். இவரும் கூட உலகோர்கள் ஞானம் பெற்று உய்ய வேணுமென்னால் அவர்களுக்கு இந்த பிரபத்தி மார்க்கம் திவ்ய பிரபந்தம் இதுதான் அவசியம் என்று இவரும் கொண்டு அதை தம்முடைய ஆச்சாரியத்தில் பிரார்த்தித்தார். அதனால கண்ணன் எந்த செயலை செய்தானோ அதே செயலைத்தானே இவரும் செய்கிறார். அதனால இவர் கண்ணனுடைய மற்றொரு அவதாரம் போல இருக்கிறவர். நாதபாவிய வியவஸ்திதம், உலகத்திற்கெல்லாம் தான் நாதனாய் அதாவது தலைவனாய் இருந்து கொண்டு அவர்களுக்கு நன்மையை சிந்தித்தவர். அப்படிப்பட்டவர்
நாதபாவே வியவஸ்திதம். என்ன சொல்கிறார்னா, நாதனாக இருந்தவர். அப்படிப்பட்ட அந்த அரவிந்தாட்சம் புண்டரீகாட்சரை நமஸ்யாமி, நமஸ்கரிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் அந்த உய்யக்கொண்டாரை வணங்கினார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.